ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் 31. தேவின் சொந்த சிட்டில் ஜெர்மனிக்கு வந்து இறங்கினர் அந்த 2 ஜோடிகளும். கடலுக்கு நடுவில் அமைக்கப்பட்ட பாலமும் ஊர் முழுவதும் எரியும் வண்ண வண்ண விளக்குகளும் அலங்காரம் பண்ணப்பட்ட கண்ணாடி மாளிகைகளும் என அந்த ஊரே ஜொலித்து கொண்டு இருந்தது. கடவுள் படைத்த இந்த உலகை மனிதர்கள் எவ்வளவு ரசனையாக வடிவமைத்திருக்கின்றனர் என நினைக்கும் அளவிற்கு இருந்தது அந்த நாடு. கார் அவர்கள் தங்க போகும் ஆடம்பரமான ஹோட்டலை நோக்கி போகும் வழியில் கடற்கரையின் காற்று ரோஜாவின் முகத்தில் சில்லிட்டது. ருத்ரா, பீச்சுக்கு சென்று விட்டு வரலாமா என்று கேட்க, அம்மோ நீ சொல்லி நான் எதை மறுத்து சொல்லியிருக்கேன், உடனே போலாம் என அவள் கையை பிடிக்க ரோஜா தீரனிடமும் கீர்த்தியிடமும் அனுமதி கேட்டு அவர்களை பார்க்க கீர்த்திக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது பீச்சுக்கு செல்ல போவதை நினைத்து. தேவ் தன் மனைவியை தோளோடு அணைத்து கூட்டி செல்ல அவன் பின்னாடியே தீரனும் கீர்த்தியை கைப்பிடித்து அழைத்து சென்றான். பொது இடம் என்பதால் தேஜுவை தீரனின் அம்மாவிடம் ஒப்படைத்து விட்டு வந்தனர். கடற்கரையின் அருகில் சென்றதும் தன்னை மறந்து தேவின் கையை பிடித்து கொண்டு தண்ணீரில் குதித்து சிறு குழந்தை போல் மாறிவிட்டாள் ரோஜா. அவளின் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க தேவிற்கு கொஞ்சம் கூட திகட்டவே இல்லை. அவளையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தேவ். இந்த மகிழ்ச்சி உன் முகத்துல எப்பவுமே இருப்பதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டி என அவளை பார்த்து கூறியவன் அடுத்ததாக அவளோடு சேர்ந்து அவனும் நனைய ஆரம்பித்தான் தேவ். ஆனால் கீர்த்தியோ பாவம் கடலில் குதித்து நனையலாம் என தீரனை அழைக்க, தீரனோ என்னால வர முடியாது, வேணும்னா நீ போய் விளையாடிட்டு வா என்று கூற கீர்த்திக்கு கோபமும் சற்று துடுக்குத்தனமும் எட்டி பார்க்க கீழே கிடந்த மண்ணை கைகளில் அள்ளி தீரன் மேல் போட, கீர்த்தி என்னடி பண்ணன, கண்ணுக்குள்ள மண்ணு போயிடுச்சுடி என கண்ணை துடைத்து கொண்டே கீர்த்தியை துரத்த நேராக கீர்த்தி கடல் அலைகளுள் ஓடினாள். தீரனும் அவளை பிடித்து விட, இப்படி உன்னை வர வச்ச பாத்தியா என தீரனை வம்பிழுத்து கொண்டிருந்தாள் கீர்த்தி. ரோஜாவும் தேவும் ஒன்று சேர்ந்து இவர்கள் பண்ணும் கூத்தை ரசித்துக் கொண்டு இருந்தனர். தீரனா, கீர்த்தி உங்க கூட சண்டை எப்போதுதான் ஓய போதோ தெரியல என ரோஜா அவர்களை கிண்டல் செய்ய, அதுக்கு தீரனும் என்ன பண்றது ரோஜா, உன்னை போல ஒரு அமைதியான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம், இவ்வளவு தெரியாம என தீரன் சொல்லி கூட முடிக்கவில்லை. உடனே தீரனின் தலையில் நங்கென்று கொட்டு ஒன்றை வைத்தாள் கீர்த்தி. அம்மா என்ன கத்தி கொண்டே தலையை தடவியவனை பார்த்து, நான் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னதெல்லாம் மறந்து போச்சாடா என கீர்த்தி சொல்லி சிரித்தாள். உன்னை பார்த்து பல பேர் பயப்படுறாங்க தீரா, கீர்த்தி என்னன்னா உன்னையா ஆட்டி வைக்கிறாளே என தேவும் அவன் பங்குக்கு வம்பிழுத்து சிரித்து கொண்டு இருந்தான். அண்ணா, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா என தீரன் பொய்யாக அந்த மூவரிடமும் கோபித்து கொண்டான். கடலில் விளையாடிவிட்டு வந்த 4 பேர் கண்களிலும் ஒரு விஷயம் தென்பட்டது. கடற்கரையில் கொஞ்சம் தூரமாக சில நபர்கள் ஏதோ விளையாடி வருவதை போல் தோன்ற அருகில் சென்று பார்ப்பதற்கு பிறகுதான் தெரிந்தது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது என்று. அது என்னவென்று விசாரிக்க 3 சுற்று விளையாட்டு எனவும் கணவன் மனைவி ஒற்றுமையை சோதிக்கும் விளையாட்டு என்றும் அவர்களுக்கு புரிந்தது. தேவ் உடனே ஆர்வமாக அந்த வெளிநாட்டவரிடம் நாங்களும் இதில் கலந்து கொள்ளலாமா என ஆங்கிலத்தில் கேட்க, கணவன் மனைவியாக இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என அங்கிருந்தவர்கள் கூற, அதை கேட்டுக்கொண்டிருந்த 4 பேருக்கும் விளையாடித்தான் பார்ப்போமே என்ற எண்ணமும் தோன்றியது. அதன்படி செயல்படவும் ஆரம்பித்தனர். முதல் சுற்று என்னவென்றால், ஆண்கள் அனைவரும் கண்ணை கட்டி கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரின் மனைவியும் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு இருந்தனர். அவர்களை தொடாமலேயே அவர்களை வாசத்தை நுகர்ந்து யார் தன் மனைவி என கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் முதல் சுற்றின் விதிமுறை. இப்போது தேவ், தீரன் உட்பட அனைத்து ஆண்களின் கண்களையும் துணியால் கட்டிவிட்டனர். ஒவ்வொரு ஆணும் வரிசையாக ஒவ்வொரு பெண்ணாக ஒரு அடி தூரத்தில் நின்று கண்டுபிடிக்க முயல ஒவ்வொருவராக தடுமாற ஆரம்பித்தனர். தீரன் கீர்த்தி என நினைத்து வேறொரு பெண்ணின் கையை பிடித்திருந்தான். இதில் பற்றாக்குறைக்கு
இவதான் என் மனைவி என அடித்து கூறினான் தீரன். தேவ் ஒவ்வொரு பெண்ணையும் மற்றவர்கள் போல் பெண்களின் வாசத்தை நுகர்ந்து கூட பார்க்கவில்லை. சாதாரணமாகத்தான் பெண்களை கடந்து சென்றான் தேவ். 4 பெண்களை வேகமாக கடந்தவனால் 5வதாக நின்றவளை கடக்கவே முடியவில்லை. ஆணித்தனமாக அடித்து கூறினான் தேவ். 5வதாக நின்ற பெண்ணை கை நீட்டி இவதான் என் அம்மோ என ஆங்கிலத்தில் கூறினான். இப்போது அனைவரும் தங்கள் மனைவி என ஒவ்வொருவரை கை நீட்ட இப்படியே அவர்களின் கண்களையும் கட்டவிழ்த்தனர். தீரன் கை காட்டி நின்றது என்னவோ வேறு ஒருவரின் மனைவியை தான். அங்கே அத்தனை பேரும் மாறி மாறி சொல்லி இருக்க தேவ் ஒருவன் மட்டுமே ரோஜாவை சரியாக கண்டுபிடித்தான். இப்போது தேவின் கண்களிலிருந்து கட்டு அவிழ்க்கப்பட்டதும் ரோஜாவை கண்டவன் அனைவரும் இருந்தாலும் பரவாயில்லை என்ற ரீதியில் ரோஜாவை ஒரு கையால் அணைத்து கொண்டான். ரோஜாவிற்கும் நன்றாகவே தெரியும், இந்த 10 பேரில் அல்ல 1,00,000 பேரின் நடுவில் நான் நின்றாலும் என் ருத்ரன் என்னை கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவார் என்ற நம்பிக்கையில்தான் அவள் மற்ற பெண்களோடு வரிசையில் நின்றது. கீர்த்தியோ தீரனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறைத்து கொண்டே இருந்தாள். தீரனிடம் கையை காண்பித்த கீர்த்தி, நீ தனியா மாட்டுவல்ல, அப்ப பாத்துக்கிறேன் என அவனுக்கு சைகை செய்து கொண்டு இருந்தாள். ரோஜாவிற்கு இந்த செயல் சற்று பிரமிப்பாகத்தான் இருந்தது. அத்தனை பேரும் தவறாக சொல்லி இருக்க தன்மேல் இத்தனை காதலை தன் கணவன் வைத்ததை எண்ணி ஆச்சரியப்படவே செய்தாள். 2வது சுற்று மனைவிக்காக வைத்திருந்தனர். ஒவ்வொரு பெண்ணிடமும் தன் கணவனை பற்றி 3 கேள்விகள் கணவனுக்கு தெரியாமல் கேட்கப்படும் என்றும் கூறியிருந்தனர். அதன்படி கணவர்களை ஒரு அறைக்கு அனுப்பிவிட்டு மனைவிகளிடம் கேள்வி கேட்டுக் கொண்டு இருந்தனர். இப்போது கீர்த்தியிடம் முதல் கேள்வியாக உங்கள் கணவரை முதலில் சந்தித்த தேதி என்ன என்று கேட்க, கீர்த்தி முதலில் மாலை தானே சந்தித்தோம், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் அது என்ன தேதி என்று மட்டும் ஞாபகம் வரவில்லையே என யோசித்துக் கொண்டு இருந்தாள். நடுவர்கள் கீர்த்தி அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என எவ்வளவு கூறியும் தேதியை சொன்னால்தான் இதை ஒத்துக்கொள்ள முடியும் என கூறிவிட்டார்கள். 2வது கேள்வி உங்கள் கணவர் முதலில் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தார் என கேட்க கீர்த்தி திருவென முழித்தாள். இருந்தாலும் எதையாவது சொல்ல வேண்டுமே என எண்ணி மல்லிகைப்பூ என்று சொல்லி வைத்தாள். 3வது கேள்வியாக உங்கள் கணவர் ஏதாவது கவலையாக இருந்தால் எந்த இடத்திற்கு போனால் அவரின் கவலை நீங்கும் என கேட்க என் கணவர் தீரன் மனது சரியில்லை என்றால் கோவிலுக்குத்தான் செல்வார் என பதில் கூறினாள் கீர்த்தி. இப்படியே ஒவ்வொரு பெண்களையும் கேட்டு முடித்துவிட்டு கடைசியாக ரோஜாவிடமும் கேள்வியை கேட்டு முடித்தனர். அனைத்து பெண்களிடமும் அதே 3 கேள்வியைத்தான் கேட்டு வைத்திருந்தார்கள். இப்போது ஆண்களை அருகில் அழைத்து ஒவ்வொரு மனைவியிடமும் கேட்ட கேள்வியை அவர்கள் கணவரிடமும் கேட்க தொடங்கினர் நடுவர்கள். அனைத்து ஆண்களுமே தவறாகத்தான் மாற்றி மாற்றி பதில் சொன்னார்கள். இப்படி இருக்க தீரனின் முறையும் வந்தது. அப்போது தீரனிடம் முதலாக நீங்கள் இருவரும் சந்தித்த தேதி நினைவிருக்கிறதா என கேட்க கீர்த்தியாவது மாலில் பார்த்ததை நினைவு கூறினாள். தீரன் அதை மறந்துவிட்டு காலேஜ் டூர்ல தான் பார்த்தோம் என தீரன் சொல்ல கீர்த்தி அவனை கோபத்தோடு நோக்கி கொண்டு இருந்தாள். மிஸ்டர் தீரன், நீங்க உங்க மனைவிக்கு முதலா வாங்கி கொடுத்த பொருள் என்ன என்று கேட்க சற்றும் யோசிக்காத தீரன் புடவை என கூறினான். அதுதான் உண்மையும் கூட. கீர்த்திக்கும் அவனுக்கும் திருமணம் முடித்து ஓரிரு நாட்களில் புடவை தான் முதலில் வாங்கி கொடுத்திருந்தான். இப்போது கீர்த்தியின் நிலை பரிதாபமாக போனது. 3வது கேள்வியை கேட்டனர். நீங்கள் உங்களுக்கு மனது சரியில்லை என்றால் எங்கே சென்றால் சரியாகும் என கேட்க கோவில் என கீர்த்தி சொன்னதை போல் சரியாக கூறினான் தீரன். அந்த ஒரு கேள்விக்குத்தான் இருவரும் சரியாக பதிலளித்திருந்தனர். இப்போது தேவிடம் அதே முதல் கேள்வியை கேட்டனர். அதற்கு நாங்கள் 6 வருடத்திற்கு முன் ஜூலை 20ஆம் தேதி தான் முதலில் சந்தித்தோம் என ரோஜா கூறியதை அப்படியே கூறினான். 2வது கேட்ட கேள்விக்கு சிகப்பு நிற வளையலைத்தான் முதலில் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் என ரோஜா சொன்னதை போலவே பதிலளித்தான். உங்களுக்கு மனது சரியில்லை என்றால் எங்கே செல்வீர்கள் என தேவை பார்த்து 3வது கேள்வியை கேட்க நடுவர்கள் கேட்ட 3வது கேள்வியில் ரோஜாவை ஆழ்ந்து நோக்கி கொண்டே என் மனைவியோட மடியில தான் ஆறுதல் தேடுவேன் என அவன் கூறிய அடுத்த நொடி அனைவரும் அவரின் பதிலுக்கு கை தட்டி கொண்டு இருந்தனர். இதே தான் ரோஜாவும் கூறினாள். என் கணவருக்கு மனது சரியில்லை என்றால் எனது மடியில் தான் ஆறுதல் தேடுவார் என அவள் கூறியிருக்க இப்போது அங்கிருந்தவர்களில் தேவ் ரோஜா மட்டும்தான் அனைத்து பதிலையும் சரியாக கூறியிருந்தனர். அங்கிருந்தவர்கள் அனைவரும் இப்படி ஒரு ஒற்றுமையான கணவன் மனைவியா என நினைத்து அதிசயத்தினர்.
அனைவரும் ரோஜா தேவை பார்த்து ஆச்சரியமாகவும் இருந்தது. இப்பொழுது மூன்றாவது சுற்றாக நடுவர்கள் ஒரு இடத்தில் கம்பை நட்டு வைத்தவர்கள் அங்கிருந்த ஆண்களிடம் அந்த இடம் வரை கடல் மண்ணில் கணவர்மார்கள் தன் மனைவியை தூக்கி கொண்டு அந்த கம்பிருக்கும் தூரம் வரை சென்று தொட்டுவிட்டு திரும்ப புறப்பட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் அது. இப்போது தீரன் கீர்த்தியிடம் இதை கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் என தேவையும் ரோஜாவையும் பார்த்து நக்கலாக சிரிக்க கீர்த்திக்கு சற்று நம்பிக்கை வந்தது. ஏனென்றால் தீரன் மிகவும் பலசாலி, அதுதான் அந்த நம்பிக்கையின் காரணம். ஆனால் தீரனுக்கு தெரியும் தன்னை விட தேவண்ணா தன் மிகவும் பலசாலி என்று. இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என எண்ணி அவன் கீர்த்தியை தூக்க தேவும் ரோஜாவை கைகளில் ஏந்தி இருந்தான். ரோஜாவை பார்த்து கொண்டே, கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நுரையா செய்த சிலையானி என ரோஜாவிற்கு மட்டும் கேட்கும் வழியில் பாட ரோஜா வெக்கத்தில் நாணம் கொண்டு முகம் சிவந்தாள். அனைவரையும் விடவும் வேகமாக முதல் ஆளாக தேவ் அவர்கள் சொன்ன இலக்கை தொட்டுவிட்டு திரும்பியிருந்தான். தீரன் தேவ் அளவிற்கு இல்லாவிட்டாலும் இரண்டாவதாக வந்து சேர்ந்தான். கீர்த்தியை தீரன் இறக்கிவிட தேவ் ரோஜாவை இறக்காமல் அப்படியே தன் கைகளில் ஏந்தி வைத்திருந்தான். இப்போது மற்றவர்கள் ஒவ்வொருவரின் பின்னால் வந்து சேர்ந்தனர். நடுவர்கள் ரிசல்ட்டை சொல்வதற்கு முன்னமே தெரிந்துவிட்டது, ரோஜா தேவ் தான் இந்த அனைத்து போட்டியிலும் வென்று விட்டார்கள் என்று. இப்போது நடுவர்களும் அதே பதிலை கூற அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்து கூறி விடை பெற்றனர். கீர்த்தி தீரனிடம் நாம் முதலில் எங்கு சந்தித்தோம் என அவர்களிடம் கூறினா என கேட்டுக்கொண்டே அவனை துரத்த ஆரம்பித்திருந்தாள். தீரனும் கீர்த்திக்காக பயந்து ஓடுவதை போல் அங்கிருந்து ஓடிக்கொண்டே இருந்தான். இப்பொழுது தனிமையில் தேவ் ரோஜாவின் கையை பிடித்து கண்களை பார்க்க ரோஜாவும் தேவை காதலோடு பார்த்து கொண்டே இருந்தாள். வா வா அன்பே அன்பே, காதல் நெஞ்சே நெஞ்சே, உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம், இதயம் முழுதும் எனது வசம், வா வா அன்பே அன்பே, காதல் நெஞ்சே நெஞ்சே. இந்த பாடலை இருவரும் ஒருவரை பார்த்து மற்றொருவர் பாடி முடித்தனர். அம்மோ என அழைத்து கொண்டே தாபத்தோடு அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் ஒன்றை பதித்தான் தேவ். எப்போதும் போல் சிறிது நேரம் சண்டை போட்டாலும் சற்று நேரத்திலேயே சேர்ந்து விடுவார்கள் தீரனும் கீர்த்தியும். அப்படித்தான் வரும்போதே சிரித்து கொண்டு வந்து கொண்டிருந்தனர் இருவரும். இப்பொழுது அந்த இரண்டு ஜோடிகளும் நீண்ட நேரம் கடற்கரையிலேயே அரட்டை அடைத்து விட்டு ஓய்வு எடுக்கலாம் என எண்ணி ஹோட்டல் ரூமை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். அடுத்த நாள் விருது வழங்கும் இடத்திற்கு சென்று பார்க்க அந்த இடமே கோலாகலமாக இருந்தது. உலகத்தில் உள்ள அனைத்து பணக்காரர்களும் அந்த விருது விழாவுக்கு வந்திருந்தனர். ருத்ரதேவன் உலகிலேயே முதல் பணக்காரன் என்பதால் அவனையே பொறாமையாக பார்த்து கொண்டிருந்தனர் அங்கிருந்த பல பணக்காரர்கள். பற்றாக்குறைக்கு தேவின் அழகிற்கு பொருத்தமாக ரோஜாவும் இருக்க சொல்லவே தேவையில்லை அங்கிருந்தவர்களுக்கு. இப்பொழுது அங்கிருந்த மேடையில் அமர்ந்திருந்த நடுவர்கள் எழுந்து வந்து மைக்கில் பேச தொடங்கினர். இப்போது அந்த நடுவர்கள் நம்பர் 1 பிசினஸ்மேன் விருது ருத்ரதேவன் என்ற பெயரை அறிவிக்க அதை வாங்குவதற்காக ரோஜாவை கீழே விட்டுவிட்டு மேடை மேல் ஏறி சென்றான் ருத்ரதேவன். அவன் அந்த அவார்டை வாங்குவதை பார்த்த அனைவரின் கண்களும் பொறாமை தீ விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. விருதை வழங்கியவர்கள் தேவிடம் இந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், இந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்கள் தானா என்ற கேள்வியை எழுப்ப அப்போது பேசிய ருத்ரதேவன், நாம் எப்போதும் வெற்றியை நோக்கி போகக்கூடாது. நாம் எந்த வேலையையும் தீவிரமாக செய்தாலே அந்த வெற்றி நம்மளை தேடி வரும். அப்படித்தான் எனக்கும் நடந்திருக்கின்றது. இந்த வெற்றிக்கு காரணம் நான் கிடையாது, என் மனைவி ரோஜா ஒருத்தி மட்டுமே. ஒரு ஆணை எந்த நிலையிலும் ஒரு பெண் மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலே அவன் இந்த உலகையே ஆளுவான். அப்படித்தான் நானும். என் வெற்றிக்கு முழுவதுமே அவள் ஒருத்தி மட்டுமே காரணம் என அவன் பேசி முடிக்க அங்கிருந்த அனைவரும் அவன் எதிரிகள் உட்பட அவன் பேச்சில் கைத்தட்ட தொடங்கினர். ரோஜாவிற்கு ஒரு நிமிடம் கண்கள் கலங்கியது. கீர்த்தி தான் அவளை அணைத்து கொண்டாள்.
தீரனும் கீர்த்தியும் ரோஜாவை பார்த்து, இந்த உலகில் உங்களை போன்ற மனமொத்த தம்பதியை நாங்க பார்த்ததே இல்லை என அவளிடம் கூறிக்கொண்டே இருந்தனர். எல்லாம் அதுவரை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ராஜ் தேசாய் என்பவன் தான் உலகிலேயே முதல் பணக்காரனாக இருந்தான். அவன் இடத்தை தேவ் பிடித்ததை அவன் மனைவி ரியா தேசாய் என்பவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் ருத்ரன் கம்பீரமாக விருது விழாவில் பேசியதை பார்த்ததும், விருதை வாங்கியதை பார்த்ததும் ரோஜா கண்களில் மகிழ்ச்சி பொங்க நின்றிருந்தவளை பார்க்க அந்த ரியா தேசாய்க்கு பொறுக்க முடியவில்லை. அதன் தாக்கத்தில் வார்த்தைகளை தவறாக வீச தொடங்கினாள். கோடி கோடியா பணம் இருந்து என்ன செய்யறது, உலக பறக்காரன் என்ற பட்டம் மட்டும் இருந்து என்ன செய்யறது, மற்ற ஆண்களை போல குழந்தை பெத்துக்கொள்ள தகுதி இல்லாம போயிடுச்சு, இந்த உலகத்துல குழந்தை இல்லாதவனோட பேரே வேற என நாக்கில் நஞ்சை தடவியது போல் ரோஜாவின் காதில் விடும்படி சொல்ல, அதில் முற்றிலுமாக உடைந்து போனாள் ரோஜா. ஆனால் அவள் சொன்ன கடைசி வார்த்தையில் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்த ரோஜா அந்த ரியாவின் அருகில் சென்று தன் கோபத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அவள் கன்னத்திலேயே ஓங்கி அறைந்திருந்தாள். என் ருத்ரனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் உண்மையான ஆண்மகன். எங்களால எத்தனை குழந்தை வேணுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். குழந்தை பெத்துக்கிறது எங்களோட தனிப்பட்ட விருப்பம். அத நீ பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது என ஆக்ரோஷமாக பேசிய ரோஜாவை பார்த்து அந்த ரியாவிற்கே சற்று பயமாகத்தான் இருந்தது. தீரனும் கீர்த்தியும் ரோஜாவை சமாதானப்படுத்த ரோஜா எதற்கும் சமாதானமாக தயாராக இல்லை என்பது போல் கோபமாகவே இருந்தாள். ரியா பயந்து வேறு இடத்துக்கு சென்றுவிட ரோஜா அதே இடத்தில் அதே கோபத்துடன் நின்றிருந்தாள். ஒரு வழியாக ரோஜாவை சமாதானப்படுத்திய கீர்த்தி அந்த இடத்திலிருந்து அழைத்து செல்ல திரும்பிய நேரம் அங்கே தேவ் தன் மனைவியிடம் விருதை காண்பிப்பதற்காக வர, அப்போதுதான் ரியா ரோஜாவிடம் பேசிய அனைத்தையும் கேட்டிருந்தான். தன்னை ஒருத்தி ஆண்மகன் இல்லை என்று சொன்னதும் அளவில்லா கோபம் ரியாவின் மீது எழுந்தாலும் தன் ரோஜாவின் மீது எந்த குறையும் அந்த ரியா சொல்லவில்லை என்ற நிம்மதியும் அவனுக்கு மனதில் வந்து சேர்ந்தது. தேவை கண்டவுடன் ரோஜா ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டே அழுதாள். அவள் அணைத்த பின்புதான் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை தண்ணீர் ஊற்றி அணைத்தது போல் சாந்தமாகினான் தேவ். அவர்களின் இந்த நிலையை பார்த்து கீர்த்திக்கும் தீரனுக்கும் சொல்ல முடியாத வேதனை மனதில் ஏற்பட்டது. இந்த ஊருக்கு வருவதற்கு முன்தான் கீர்த்தி தீரனிடம் ரோஜா ஆபீஸில் வைத்து வருந்தியதை கூறிக்கொண்டு இருந்தாள். தீரனிடம் நீங்கள் தேவண்ணாவிடம் ஒரு நாள் பேசுங்க என வலியுறுத்தி கொண்டு இருந்தாள். தீரனும் தேவிடம் இங்கு வந்து பேசிவிடலாம் என எண்ணினான். ஆனால் இப்போதைக்கு நிலைமை இப்படி இருக்க பிறகு பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிட்டான். ஒரு வாரம் இருக்க வந்தவர்கள் மனது சரியில்லாமல் போனதால் 2 நாளில் ஜெர்மனியை விட்டு சென்னையை நோக்கி கிளம்பியவர்கள் சென்னையை வந்து அடைந்தனர். ரோஜா இதுவரை தேவிடம் எதுவும் பேசவே இல்லை. தன் கணவனை தவறாக பேசிவிட்டாளே என்ற ஆதங்கத்திலேயே இருந்தாள். தேவ் அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு வர வீடு வருவதற்குள் உறங்கிவிட்டாள் ரோஜா. வழக்கம் போல் தேவ் ரோஜாவை தன் கைகளில் தூக்கி கொண்டு வீட்டுக்குள் கொண்டு போக தீரனும் கீர்த்தியும் அவன் பின்னாலேயே சென்றனர். அவளை மெதுவாக தனது அறையில் படுக்க வைத்துவிட்டு வெளியில் வந்த தேவிடம் தீரனும் கீர்த்தியும் ஒரு சேர, அண்ணா உங்ககிட்ட தனியாக பேசணும் என கூறினர். தேவும் சரி என்பது போல் அறையில் இருந்த வேறு ஒரு அறைக்கு அவர்களை அழைத்து சென்றான். அவர்கள் எதை பற்றி பேச போகிறார்கள் என யோகம் செய்தவன் அப்படியே அவர்களுக்கு முதுகு காட்டி நிற்க இப்போது கீர்த்தி பேச தொடங்கினாள். அண்ணா, என்னை எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க 2 பேரும் எப்படி நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நாங்களும் அப்படித்தானே நினைக்கிறோம் அண்ணா. ஒரு அண்ணன் நான் நினைச்சுதான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். என்கிட்ட ஒரு முறை ரோஜா குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. குழந்தைக்கு பார்க்கும் மருத்துவமனைக்கு ரோஜாவை அழைத்து போலாம்லவா என அவள் தயங்கி கொண்டே சொல்ல தீரனும் தேவிடம் இதையேத்தான் கூறிக்கொண்டிருந்தான். எதற்கும் பதில் பேசாத தேவ் அப்படியே நின்று இருந்தான். தேவ் எதுவும் பேசாமல் இருக்க கீர்த்தி அவன் அருகில் சென்று, அண்ணா இதையெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருன்னு நினைக்கிறீங்களா என கீர்த்தி கேட்டதும் அப்போதுதான் அவர்கள் புறம் தேவ் திரும்ப கண்கள் சிவக்க திரும்பி நின்றவனை பார்க்க ஒரு நிமிடம் தீரனும் கீர்த்தியும் பதறித்தான் போனார்கள். என்னாச்சு அண்ணா என கீர்த்தி பதறிக்கொண்டே கேட்க, ரோஜா ஆசைப்படுறத போல என்னால அவளை இனிமே எந்த மருத்துவமனைக்கும் என்னால கூட்டிட்டு போக முடியாது என தேவ் கோபமாக சொல்ல, ஏன் அண்ணா என தீரன் கேட்டிருந்தான். ஏன்
ஏன் என்ன எல்லாரும் கேக்குறீங்க? நான் அப்படி கூட்டிட்டு போனேன்னா ரோஜாவால குழந்தை பெத்துக்க முடியவே முடியாதுங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சு விடும் தீரா என அப்படியே முட்டிக்கால் போட்டு அமர்ந்தவன் தன் தலையை பிடித்து கொண்டே கீழே அமர்ந்து கூற, தேவ் சொன்ன வார்த்தையை கேட்டு சில நிமிடங்கள் கீர்த்திக்கும் தீரனுக்கும் அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை. தீரா என கத்திய தேவ், எனக்கு குழந்தையே வேண்டாம் தீரா, என் அம்மா மட்டுமே போதும். என்னை யார் வேணுமானாலும் ஆண்மை இல்லாதவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அவ மட்டுமே போதும் என தரையில் தன் கைகளை வேகமாக அடித்து கொண்டே தேவ் கோபமாக கூற, தீரன் அவனை அமைதிப்படுத்துவதற்காக அவன் அருகில் சென்று எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தும் தேவின் கோபம் அடங்கவே இல்லை. ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என நினைத்து அப்போதுதான் தேவ் தன் தலையை நிமிர்த்தி மேலே பார்க்க, அங்கே அறையின் வாசலில் ரோஜா அவன் சொன்ன அத்தனை விஷயத்தையும் கேட்டு சிலை போல நிற்க, இதையெல்லாம் ரோஜா கேட்டு விட்டாளா என்ற அதிர்ச்சியில் அவள் அருகில் மெதுவாக எழுந்து சென்ற தேவ் அம்மோ என அழைக்க, தேவின் மீதே மயங்கி சரிந்தாள் ருத்ரனின் ரோஜா. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.